குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் A to Z. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த குட்டி ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு மீனும் ஒரு மீனவரை பற்றின கதை தான். இந்த கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட பேர் அறிவாளி மீனும் அப்பாவி மீனவனும். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் மீன் பிடிக்க மீனவன் தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு வருகிறான். அவனுடைய மீன் பிடிக்கும் வலையை ஆற்றில் வீசி ஆற்றின் ஓரத்தில் அமர்ந்து காத்திருப்பான். வலையில் அதிகமான மீன்களை பிடித்து சந்தைக்கு கொண்டு சென்று அனைத்து மீன்களையும் விற்பனை செய்து அதிகமான காசுகளை கொண்டு செல்வான். சில சமயங்களில் மீன் சாப்பிடும் உணவுகளை தனது வலையில் மாட்டிக்கொண்டு வலையை மறுபடியும் ஆற்றில் வீசி காத்திருந்தான். தனது வலையில் அதிகமான மீன்கள் இப்பொழுது இருக்கும் என்று யோசித்து வலையில் உள்ள மீன்களை எல்லாம் எண்ணுவதற்காக வெளியே எடுத்தபோது அதில் ஒரு சிறிய மீன் மட்டும் இருப்பதை கண்டார். ஆனால் திடீரென்று அந்த சிறிய மீன் மீனவனை பார்த்து பேசத் தொடங்கியது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் தண்ணீரில் இருந்து வெளியே வந்தால் இறந்து விடுவேன். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்றது மீன். ஆனால் மீனவர் அதை கண்டுகொள்ளவில்லை. மீனவரிடம் மீண்டும் அந்த சிறிய மீன், இது என்னுடைய வேண்டுகோள். மீனவரே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி சொல்கிறேன். நீங்கள் என்னை மீண்டும் தண்ணீரில் விட்டுவிட்டால் நான் உங்களை பற்றி என் நண்பர்கள் அனைவரிடமும் சொல்வேன். அவர்கள் உங்கள் வலைக்கு கொண்டு வருகிறேன். அதனால் அடுத்த முறை வரும்போது அதிக மீன்கள் கிடைக்கும் என்றது மீன். மீனவன் இப்போது மீன் சொல்வதை கவனிக்கிறார். நான் இப்பொழுது உன்னை ஆற்றில் விட்டால் நீ திரும்பி வருவாய் என்று நான் எப்படி நம்புவது என்கிறார் மீனவர். மீன் அதற்கு, தயவு செய்து என்னை நம்புங்கள். நான் போய் அனைத்து நண்பர்களையும் அழைத்து வருகிறேன் என்றது. மீனவர் தனக்குள் பேசிக்கொள்கிறான். அந்த சிறிய மீன் சொல்வது நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. இன்று ஒரு சிறிய மீனை நான் விட்டுவிட்டால் நாளை நமக்கு கண்டிப்பாக அதிக மீன்கள் கிடைக்கும் என்று யோசிக்கிறார். இந்த சிறிய மீன் சென்று அனைத்து மீன்களையும் கொண்டு வரும், நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் என்று யோசித்தபடியே மீனவன் அந்த சிறிய மீனை மீண்டும் தண்ணீரில் அந்த ஆற்றில் விடுகிறான். சிறிய மீன் மிகவும் மகிழ்ச்சியாக ஆற்றில் இறங்கியது. அந்த சிறிய மீன் ஆற்றிற்கு மீண்டும் வந்ததை யோசித்து, நான் உயிர் பிழைத்து விட்டேன், அந்த மீனவனிடமிருந்தும் தப்பிவிட்டேன் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவியான மீனவர் அதிகமாக மீன் கிடைக்கப் போகிறது என்று எண்ணி தன்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் ஆற்றிற்கு வருகிறார். அந்த சிறிய மீன் மீண்டும் வரவே இல்லை. தன் நண்பர்களிடமும் எதுவும் கூறவில்லை. சிறிய மீனின் புத்திசாலித்தனத்தால் அந்த வலையில் இருந்தும் மீனவரிடமிருந்தும் தப்பித்தது. தனது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டது. எனவே இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில் அனைத்து இடங்களிலும் புத்திசாலித்தனமாக யோசித்தால் நாம் நம் வாழ்க்கையை கொள்ளலாம், அந்த சிறிய மீனை போல. ஓகே குட்டீஸ், இன்னைக்கோட ஸ்டோரி முடிந்தது. இதே போல் அறிவு சார்ந்த கதைகளை தெரிந்து கொள்ள நம் சேனல்